இருக்கா? அந்த சொர்க்கபூமிக்காரன் இப்படி நரகத்துல தள்ளுவான்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அப்ப நரகன் எங்களை சொல்றியாடா? ஆமாண்டா. நீங்க சும்மா இருங்க சார், நான் பாத்துக்கிறேன். உங்களை நம்பி தானே நாங்க பணத்தை கொடுத்தோம். அது நீங்க தான் பொறுப்பு. கொடுங்க காசு. நாங்க எப்படிங்க பொறுப்பாக முடியும்? அந்த லேண்ட் ஓனர் தான் பொறுப்பு. சத்தியம் வந்தானா லேண்ட் ஓனர் கேட்டு சொல்றேன். எல்லாரும் பொறுமையா கழிஞ்சு போங்க. நீங்க என்ன உடனே பாருங்க. நான் போய் பாத்துட்டேன் வந்தேன். அவன் அடியால வச்சு மாட்டிட்டு இருக்கான். வஸ்கல். இங்க அதான் பண்ணுவோம். போங்க. இவ கொடுத்த இடம் எல்லாம் போலீஸ் சார். பட்டா டூப்பு, விலங்கு டூப்பு, சிட்டா டூப்பு சார். பத்திரமே டூப்பு சார். அது ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட் சார். அத புல்டோசர் வச்சு நிறைய அங்கங்க போட வச்சு ஏமாத்திட்டாரு சார். 4 பிளாட் வாங்குனேன் சார். சும்மாவா வாங்குனேன்? பிரசிடென்ட் ஆக போற ஆசையில தானே வாங்குனேன். இன்னும் 2 வாங்கி இருக்க வேண்டியதுதானே? உன்னை பிரைம் மினிஸ்டர் ஆக்கி இருப்பாங்கல்ல. வயித்தறிச்சல கலப்பாதீங்க சார். வயித்தறிச்சல கலப்பாதீங்க. டேய் பொறுக்கி. ஆமா சார். கண்ட இடத்துல பொறுக்கி சம்பாதிச்ச பணத்தை உருவிட்டாங்க சார். இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது சார். அடுத்து சாவணும். முடிஞ்சா அந்த லட்டாவை. நீ மட்டும் பேசவே பேசாத. ஏடா பேச கூடாது. கொடுத்த அட்வான்ஸ்க்கு இவன் மட்டும் இல்லாம இவன் பொண்டாட்டி, இவன் குழந்தைங்க, இவன் கொழுந்தியா எல்லாரும் சேர்ந்து திண்ணே அழிச்சாங்க சார். நைட் டின்னருக்கு பார்சல் வாங்கிட்டு போல நீங்க. நியாயமா இவன் தான் சார் எங்களுக்கு காசு தரணும். முதல்ல அதை வாங்கி கொடுங்க. அந்த லேண்ட்ல இங்க காலேஜ் வருது, இங்க ஜிம் வருது, அங்க கோயில் வருது, இங்க ஹாஸ்பிடல் வருது சொல்லி எங்களை ஏமாத்திட்டாரு சார் இவன். நைட்டு போட அங்க சிங்கம் வருது, யானை வருது, குள்ளை வருது சார். இவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. இருங்க, பத்திரத்துல சரியா பார்க்காம யாரையும் உங்க அட்வான்ஸ் அப்படி கேளுங்க சார். மரியாதை எங்க இருந்து கலைஞ்சு போயிருங்க. இல்லன்னா போலீஸ் விட்டு வாயில அடிச்சு வாயில அடிக்க முடியும். இவங்க தான் போன் பண்ணி அள்ளி தூக்கிட்டு போயிரும். உனக்கு நியாயம் வேணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, இல்லைன்னா கோர்ட்டுக்கு போ. வாஸ்து சரியில்லையா வாழ்க்கை சரியில்லையான்னு தெரியலப்பா. சிவம் பண்ண தப்புக்கு போலீஸ் ஒன்னும் பிடிச்சிட்டு போயிருச்சு. எவனோ பண்ண தப்புக்கு நம்ம கடையை அடிச்சு உடைச்சிட்டானுங்க. ஏதோ இவங்க வந்ததுனால தப்பிச்சோம். ஆனா போலீஸ் வந்ததுக்கு காரணமா இருந்தவங்க இன்னும் போலப்பா, உள்ளதான் இருக்காங்க. ஏய், இப்ப எதுக்கு நீ ஃபேன் போட்ட? தேங்க்ஸ் சொன்னாப்பா, பாதி ஆபீஸ காப்பாத்துனதுக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆக்டிங். நிறுத்து. ஆஃப். மிஸ்டர் சத்யா, கலாட்டா பண்ணவங்க எல்லாம் பணத்தை ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட கொடுத்தாங்க. போலீஸ் மிரட்டணும்னு போயிட்டாங்க. ஆனா நான் பணத்தை யார்கிட்ட கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? இருக்காது. அதான் ப்ரூஃபோட வந்திருக்கேன். பாருங்க, இத பாருங்க. உங்களை நம்பிதான் கொடுப்பேன். எங்க அம்மா சாகறதுக்கு முன்னால கொடுத்த பணத்துல இருந்து இந்த அட்வான்ஸ கொண்டு வந்திருக்கேன். உங்க டீடைல்ஸ் பூரா என் செல்போன்ல இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். ஓகே ஓகே. இந்தாங்க. அண்ணி எடுக்கிறீங்களா? நல்லா சிரிச்சு போஸ்ட் கொடுத்தா பத்தாது, சொல்லணும். என்ன சொல்லணும்? இதில் இருக்கும் 2 லட்சம் ரூபாயை இதில் இருக்கும் 2 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொள்ளும் சத்தியமாகிய நான் இவருக்காக பிளாட் நம்பர் 24க்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன். இன்கேஸ் இந்த பணத்தை லேண்ட் ஓனர் ஏமாற்றினால் அதற்கு முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு சுபா என்கிற சுபாஷினிக்கு 2 லட்சம் ரூபாயை ஜூமல கரெக்டா போயிருக்காங்கல்ல அம்னி. சூப்பருங்க. ஓகே சார், நாங்க வரோங்க சார். ஹலோ சார், என்னங்க? இருங்க ஒரு 5 மினிட்ஸ். பணத்தை எப்போ எப்படி கொடுக்க போறீங்க? கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம்னா ஒரு 3 மாசத்துல 3 மாசம்னா டெய்லி 2000 ரூபாய். ஓகேவா? இவன் என்ன கால்குலேட்டருக்கு அக்கா மாதிரி பேசுறா? கொடுங்க. அண்ணி கொஞ்சம் எடுங்க. சார் நீங்களும் வந்து பக்கத்துல நில்லுங்க சாட்சிக்காக. போடுங்க ஜூமர். நல்லா பண்றீங்களே. சொல்லுங்க. சத்தியமாகிய நான் சத்தியமோ சிவமோ அதெல்லாம்